யாரை தீய சக்தி என்று தாவேக கடிந்துரைத்ததோ அவர்களின் ஆதரவால் ஆட்சி அமைத்துள்ளார்கள் என்று தெரிவித்துள்ள பிரேமலதா விஜயகாந்த், தேமுதிகவை எடப்பாடி பழனிசாமி ஐசியூவில் இருக்கும் கட்சி என்று குறிப்பிட்டதாகவும், ஆனால் அதிமுக தற்போது ஐசியூவில் உள்ளதாகவும் கூறியுள்ளார். இன்னைக்கு கூட்டணியில மதசார்பற்ற வெற்றி கூட்டணியில நாம் இருந்தோம். இன்னைக்கு மதசார்பற்ற வெற்றி கூட்டணியின் நிலை என்ன என்பது எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் இன்னைக்கு மக்கள் பேசுவது எல்லாம் இந்த கூட்டணியில் இருந்தவர்களுடைய ஆதரவை பெற்றுதான் இன்னைக்கு ஆளுங்கட்சி ஆட்சியை தொடர்கிறது. யாரை தீய சக்தி என்று சொன்னார்களோ அந்த தீய சக்தியினுடைய ஆதரவோடு தான் இன்னைக்கு தூய சக்தி என்று சொன்னவர்கள் ஆட்சி அமைச்சிருக்காங்க. இதுவும் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. பிரச்சாரத்தில் என்ன பேசினார் அண்ணன் எடப்பாடியார்? அவருக்கு யார் எதிர்கட்சியோ அவர்களை கூட அவர் மைண்ட் பண்ணல. 0.5 கட்சி 0.5 கட்சி 0.5 கட்சின்னு சொல்லி 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 ஐசியூல இருக்கிற கட்சிக்கு உயிர் கொடுத்தோம். இன்னைக்கு நான் அப்பவே சொன்னேன், எந்த வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்றீங்களோ அதுவே உங்களுக்கான நிலையாக வரும் என்று நான் சொன்னேன். ஒட்டுமொத்த அதிமுகவும் தேமுதிக நம்ம கூட இருக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட போய் ஃபைட் பண்ணாங்க. ஆனால் ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டார். இன்னைக்கு நம்ம வெளியே வந்ததின் விளைவு, இன்னைக்கு எதிர்கட்சி அந்தஸ்தை விட்டு 15 வருஷம் இருந்தீங்களே ஒரு வீடு, அதை கூட இன்னைக்கு காலி பண்ற ஒரு நிலைமை வந்து நீங்க தான், உங்க கட்சி தான் இன்னைக்கு ஐசியூ போயிட்டு. இதைத் தொடர்ந்து பேசிய பிரேமலதா, எம்பி சீட்டும் கொடுக்காமல் கூட்டணிக்கு அழைத்தும் பேசாமல் இருந்ததால் தான் அதிமுகவை விட்டுவிட்டு திமுகவுடன் கூட்டணி அமைத்ததாக தெரிவித்துள்ளார். ஒரு புனிதமான கட்சியையும் புனிதமான தலைவரையும் களங்கப்படுத்தியதற்காக அதிமுகவிற்கு கிடைத்த பதில்தான் இது என்று பிரேமலதா தெரிவித்துள்ளார்.